உன் சந்தோஷம் புரியுது. ஆனா என்னால எங்கேயும் வர முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த சம்மருக்கு நம்மளால எங்கேயுமே போக முடியாது. 5 வருஷத்துல முதல்ல நான் சம்மர் வெக்கேஷன் கொண்டாடணும்னு நினைச்சு ஆசையில மண்ணலி போட்டீங்களே. நான் வீட்டுக்கு போன மண்ணலி உங்க தலையில போட்டு தண்ணியில குடிக்கிற ஆட்ட பொண்ணு என்ன நான் சொல்லிருந்தேன் தெரியுமா? ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா. பாருங்க நைனா, அப்ப இதுல நான் என்ன எழுதுவேன்? ஓ, உங்ககிட்ட பிக்சர் டைரி இருக்கா ஷின்சான்? சோ நீ இதுல பேசாம உன்னோட ஹோம்வொர்க்க எழுதுனா என்ன? ஸ்கூல் இருக்கும்போது ஹோம்வொர்க், ஸ்கூல் லீவ் விட்டு ஹோம்வொர்க்கா? ஆனா எப்போ நீ அத பண்ணல. என்ன கூட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன யாரு கூட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நான் போய் கேட்டுக்கிறேன். நமக்கு அக்கா, நம்ம போலாமா? நம்ம போகலாம். உயரத்துக்கு ஏத்த ஆசை இருக்கணும், இல்ல வயசுக்கு ஏத்த ஆசையாவது இருக்கணும். நடக்கும் இந்த சம்மருக்கு அப்ராட்ல போய் ஹோம் ஸ்டே பண்ண போறேன்னு தானே சொல்லியிருந்தா? சம்மர் ஆசை இப்படி ஒடுங்கி போச்சு. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஷின்சான், ஷீரோக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வா. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும்னா அன்பா கேட்கணும். ஒழுங்கா போய் சாப்பாடு வையின்னு சொன்னேன். ஷபா, குழந்தைங்களை வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறாங்களா? ஷீரோ, காலை உணவு வந்துருச்சு. பையன் புள்ள தனியா வாக்கிங் போயிருச்சோம். சந்தோஷமா இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஷின்சான், வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கல, தள்ளி போ. தெரியல, வெளியே தான் கூட்டிட்டு போல. இந்த சூட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயாவது நான் வீட்டு நடிக்கிறேன். உங்க அப்பா பிஸியா இருக்கும் போது உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியாதுன்றத நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல இத கலட்டி என்னது இது? கத்தாத ஷின்சான். டோக்கியோ நகரத்தில் முதல் முறையாக எதிர்பாராத விதத்தில் டைனோஸ் ஐலாண்ட் என்கிற தீம் பார்க் பிரம்மாண்ட திறப்பு விழாவோடு தொடங்க போகிறது. சம்பவ இடத்துல இருந்து நமக்கு தீம் பார்க்ல உண்மையான டைனோசர்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா அது உண்மையா இருக்காது.